ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரொம்பவே சுவையாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சிடலாம். அது தண்ணியில் போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு கடாய் நல்லா சூடானதும் அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நான் கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணுறேன். அப்புறமேட்டு வந்து 10 பூண்டு போல் தட்டி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலேயே ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு அது கொஞ்சமாக பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறமேட்டு அரை ஸ்பூன் போல் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ சிக்கன் 65 மசாலா வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமேட்டு நல்லா வதங்கி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சதுக்கு அப்புறமேட்டு ஃபைனலாக வந்து பெப்பர் தூள் ஆட் பண்ணி இறக்குனா சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் தயாரிச்சு. கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.